ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கே போகலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா தேனி மாவட்டத்துக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அக்கா தங்கச்சிங்க 5 பேரும் சேர்ந்து இன்றைக்கி தேனி மாவட்டத்துக்கு போகிறோம். எப்போவுமே தங்கச்சி சொல்லினே இருப்பா, எல்லாம் வீட்லேயே இருக்கிறமே ஒரு நாளைக்கு எப்போது ஜாலியாக வெளியே போயிட்டு வரலான்னு. அதனால் இப்போது ஒரு நாள் டூராக கோயில் டூர்னு ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ தேனி மாவட்டத்தில் எதுக்கு போகிறோன்னா, அங்கே ஒரு கௌமாரி அம்மன் கோயில் இருக்கான், நல்லா சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. அதனால் கௌமாரி அம்மனை போய் பார்த்துட்டு வரலாம் நாங்கள் சனிக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம். சனிக்கிழமை நைட்டு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7-7:30 தான் போய் இறங்குனாங்க. அது வரைக்கும் போயிட்டு கோயிலை பார்த்துட்டு, அங்கே கோயில் பின்னாடி ஒரு ஆறு போகுதுன்னாங்க, அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கௌமாரி அம்மனை பார்த்துட்டு விளக்கு போட்டணும்னு சொன்னாங்க. மாவு விளக்கு போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் மாவு விளக்கு வாங்கிலாம் போட்டுட்டு மாவு விளக்கு, உப்பு மிளகுலாம் வாங்கி உப்பு மிளகும் வாங்கி அங்கே சுற்றி போட்டால் ரொம்ப கண் திஷ்டிலாம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சோம். மாவிளக்கு போட்டோம். மாவிளக்குலாம் போட்டுட்டு சாமியெல்லாம் பார்த்து அம்மாவை நல்லாவே தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தால் ஐயனார் சாமி அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவரையும் நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு அம்மா சொன்னாங்க, நான் வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் எடுத்துக்கிறோமா, சாப்பிடலாம், நம்ம இப்போது ஹோட்டலுக்கு போனோன்னா நேரம் ஆகிடுச்சி, இதுக்கு மேலே போக முடியாது, நம்ம இங்கேயே சாப்பிடலாம் நாங்கள். அதனால் அம்மா வீட்டிலேருந்து இட்லி சப்பாத்திலாம் சுட்டு தந்தாங்க, புளியாவை செஞ்சு தந்தாங்க. அதெல்லாம் எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுவே டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்த்ததுக்கும் போது தங்கச்சி சொன்னால், இங்கே கோயிலெலாம் நிறைய இருக்குதுக்கா, ஆனால் டைம் இல்லை நம்ம பார்க்கறதுக்கு, போகிற வழியிலே இந்த ஏரிக்கரை ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதுவே பார்த்துட்டு போகலான்னு சொன்னால், அதையே நாங்கள் வந்து பார்த்துட்டு அங்கே விளையாட்டு பொருள்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் அந்தளவுக்கு எதுவும் விளாடலை. அது வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏரிக்கரை மேலே ஏறி அதையும் பார்த்துட்டு தண்ணிலாம் எந்த அளவுக்கு போகுது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய்ட்டு நின்று ஒரு ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னா இதுக்கு வந்தோம், சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்தோம். அதை பார்த்தோம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.